தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் தனபால் ஒத்திவைத்தார். தமிழக சட்டசபை ஜூன் 16ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. ஜூன் 17ஆம் தேதியன்று மறைந்த முன்னாள் சட்டசபை உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் கடந்த 20ஆம் தேதி முதல் ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றினர். அப்போது அமளியுடன் விவாதம் நடந்தது. இதனிடையே வியாழனன்று ஜெயலலிதா பதில் உரையாற்றினார். அப்போது திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதல்வர் ஜெயலலிதாவின் பதில் உரைக்கு பின்னர் கவுன்சிலர்களே மாநகராட்சி மேயரை தேர்வு செய்ய வழிவகுக்கும் புதிய சட்டத்திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இதனையடுத்து சட்டசபை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் தனபால் ஒத்திவைத்தார். அடுத்த சில வாரங்களில் 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டமும் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும். இந்த கூட்டம் சுமார் 1 மாதம் வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது.